ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டோடும் நிலையில் கல்லணையும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவிரி அன்னை இன்னும் தங்கள் ஊரை வந்தடையவில்லை என்று திருவாரூர் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இவருடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாதவன். அவரோடு பேசலாம். மாதவன், திருவாரூர் மக்கள் என்ன சொல்றாங்க? அவங்க என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு தங்களுடைய வேதனைகளை பகிர்ந்துகிட்டாங்க? கார்த்திகா, கல்லணை திறக்கப்பட்டு 3 நாட்களுக்கு மேலாகிறது. 2 நாட்கள்லயே கல்லணை திறந்த உடனே திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்துடும் தண்ணி. திருவாரூர் மாவட்டத்துல முக்கியமா மூணாறு தலைப்புன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கேதான் 3 மிக முக்கியமான ஆறு பிரியுது. அதுல ஒண்ணு வெண்ணாறு, ஒண்ணு பாம்பனி ஆறு, இன்னொன்னு கோரையாறு. அந்த ஆறுகள் போய் பல இடங்கள்ல பிரியும், சின்ன சின்ன ஆறுகளா பிரியும். அதே போல இந்த பக்கம் மன்னார்குடி பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா வடவாறு, அதுல கிட்டத்தட்ட 25,000-30,000 ஏக்கருக்கு மேல இப்ப சாகுபடி பரப்பு இருக்கு. இப்ப விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கெல்லாம் தண்ணி கேட்கவே இல்லை. அவங்க எதுக்கு கேட்கறாங்கன்னா, தண்ணி கடைசி கடைமடை வரை போயிட்டுன்னா இப்ப அடுத்து சம்பாவுக்கு அரசு முறைப்படி, அதாவது ஒரு போகமா பண்ற விவசாயிகளுக்கு சம்பாவுக்கு அரசு முறைப்படி தண்ணி திறக்கிறப்ப சீக்கிரமா தண்ணி போய் சேர்ந்துரும், கடைமடைக்கு எளிதா போகும். இப்ப நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு போச்சு. டெய்லி திருவாரூர் மாவட்டத்துல ஏதேனும் ஒரு பகுதியில குடிநீர் வேண்டி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று தான் இருக்கு. இன்னைக்கு கூட திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா கொட்டையூர் பகுதியில இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்தது. நேற்று மாங்குடி பகுதி, திருவாரூர் தாலுகா மாங்குடி பகுதியில சாலை மறியல் போராட்டம் தண்ணீருக்காக நடந்துகிட்டு இருக்கு. திருவாரூர் மாவட்டம் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருச்சு. அதனால குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு மாவட்டத்துல பல்வேறு இடங்கள். ஆகவே தண்ணி வந்த தண்ணியை கொள்ளிடத்திலே ஏன் விடுறாங்க, ஏன் இங்க கூடுதலா திறந்து விடலாமே அப்படிங்கிற டிமாண்டை தான் விவசாயிகள் வைக்கிறாங்க. அதிகாரிகள் தரப்புல கேட்கிறப்ப இது அதிகமான வெயில் அடிச்சு இந்த கரைகள்லாம் மூட்டை எரி பெருச்சாலிலாம் மூட்டை போட்டு வந்த மாதிரி மூட்டையெல்லாம் இருக்கு. அதனால உடைப்பு ஏற்பட்டுங்கிற அச்சம் இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க. இருந்த பொழுதிலும் இது வரைக்கும் திருவாரூர் மாவட்டத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல அப்படிங்கிறது விவசாயிகள் வேதனையை தெரிவிக்கிறாங்க. கார்த்தியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.